செல்வோம் விரைந்து செல்வோம் நிறைவாழ்வை நோக்கிய செல்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலையில் செல்வோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு பழமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு பழமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வழமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு பழமையினை காட்டுவோம். இருகரங்கள் விரித்திங்கு பாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை செல்வோம் விரைந்து செல்வோம் நிறைவாழ்வை நோக்கிய செல்வோம். விரைந்து செய்வோம் இனி புதியதொருலகினை செய்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலையில் செல்வோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்கின்ற திருப்பாடலுடைய வரிகளுக்கு ஏற்ப இந்நாள் சிங்கம்பாறை வரலாற்றில் மிக முக்கியமான தருணமாக நாளாக அமைந்திருக்கின்றது. காரணம், நமது சிங்கம்பாறை மண்ணின் கல்விக்கான விடிவெள்ளியாக நமது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியவர் நமது சிங்கம்பாறை பங்கின் முதல் பங்கு தந்தை அருள் தந்தை அல்போன்ஸ் குத்துரியர் அவர்கள். 1931 ஆண்டு முதல் 1941 ஆண்டு வரை
10 ஆண்டுகள் பங்கு தந்தையாக அவர் சீரிய பணியாற்றியிருக்கிறார். அவருடைய நினைவாக புதுப்பிக்கப்பட்ட இந்த கலையரங்கம் இந்நாளில் திறக்கப்பட்டு அர்ச்சிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று இந்நாளில் நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய பாளை மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய அன்பு தந்தையர்கள் அருள் தந்தை சின்னப்பன் அடிகளார், அருள் தந்தை மரிய பிரான்சிஸ் அடிகளார், அருள் தந்தை பாக்கிய செல்வன் அடிகளார், அருள் தந்தை வியாகப்பராஜ் அடிகளார் இவர்களை கரவொலி எழுப்பி அன்போடும் உறவோடும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களை, இந்த கல்வாரி பள்ளியில் சிறப்பாக வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய நமது அருள் தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும். அவருடைய குடும்பத்தை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களை, பெற்றோர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக வேண்டுவோம். அதே போல இந்த கலையரங்கம் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய ஊர் பொறுப்பாளர்கள், தன்னார்வ அன்பர்கள், உடல் உழைப்பாளர்கள், நன்கொடையாளர்கள் என அனைவருடைய குடும்ப நலன்களுக்காகவும் இந்த கல்வாரி பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அத்தோடு இணைந்து இந்நாளில் நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற ஏனைய அருள் தந்தையர்களையும் நம்முடைய கரவொலி எழுப்பி அன்போடும் உறவோடும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய திருப்பலியானது மிக்கேல் அந்தோணி லூர்து சகய ஜெயா குடும்பத்திற்கு இறைவனது வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, மகன் மருமகள் பேத்தி உடல் உள்ள சுகத்திற்காக, குடும்ப சமாதானம் ஒற்றுமைக்காக, ஆண்டவருக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து வாழும் குருக்கள் கன்னியர்கள் இறைப்பற்றில் வளர்ச்சியடைய, மேலும் குடும்பத்தில் மரித்த விசுவாசம் லூர்து மாதவடியால் மரிய ஜெபமாலை ஜோசப் ரேவினுடைய ஆண்மலைப்பாட்சிக்காக, உத்தரிக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காக வேண்டுகிறார்கள். ரோஜா ரீட்டா குடும்பத்திற்கு இறைவனது வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நிறைவேற பிள்ளைகள் சகாய ஜாஸ்மின் அமல ஜெனிஸ்டா உடல் உள்ள சுகத்திற்காக, கல்வியான வளர்ச்சிக்காக, குடும்பத்தில் மரித்த ஆரோக்கிய சகாய செல்வன் அந்தோணிமுத்து மணிமாது துரேரா ராசம்மாள் உடைய ஆழ்மலைப்பாட்சிக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த திருப்பலி கருத்துக்களோடு இணைத்து நம் அனைவருடைய தேவைகளுக்காகவும் இறைவனுடைய பாதத்தில் வேண்டுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் இறை பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். தவ முயற்சிகளால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல். 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அளவினரும் மக்கள் அனைவரும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தணியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியின்றி விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ளதாகும் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ளதாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மாங்கள் நீரோடை தேடும். தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை சீரினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருணை
பொழுதினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உழவன் கையாலே மண் பாண்டம் உடைந்திடும் கதை நாயகன் நான் என்று அலைவான்கள் நீரோடை தேடும். எந்த நிலையம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும். பாறை அரணாயிருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். மாறை அரணாயிருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையாரே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தார். அழகிய மணிமாலை நானாவே. கலைமான்கள் நீரோடை தேடும். எங்கள் இதயம் இறைவனை நாடும். உள்ளதாகும் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும். எங்கள் இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும். இறைவன் திருமொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவன் திருமொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். அதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். இறைவன் திருமொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 11ஆம் அதிகாரம் 29 முதல் 32 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா
நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, சிங்கம்பாறை பங்கின் விசுவாச பயணத்திலே இன்று ஒரு முக்கியமான நாள். சிங்கம்பாறை பங்கின் முதல் பங்கு தந்தை அருள் தந்தை குத்தூரியர் அவர்களது நினைவாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலையரங்கம் புனிதப்படுத்தப்படக்கூடிய இந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மிக அற்புதமாய் திட்டமிட்டு மிக அழகாய் இந்த கலையரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலையரங்கத்தின் மையத்திலே உச்சியிலே ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி காட்சி, இந்த கலையரங்கத்தின் அந்த இடதுபுறத்திலே ஆரோக்கிய தாயினுடைய காட்சி, இந்த அரங்கத்தின் மைய பகுதியிலே நமது பாதுகாவலர் தூய பவுலடியாரின் வாழ்விலிருந்து முத்தான 3 நிகழ்வுகள், ஆண்டவர் இயேசு அவரை தடுத்தாள் கொண்ட நிகழ்வு, 3 நாள் பார்வையற்று இருந்த பவுலுக்கு அனனியா மூலமாக பார்வை கிடைத்த நிகழ்வு, புதிய பார்வை பெற்ற பிறகு அவர் எழுதிய திருமடல்களின் காட்சி என்று மிக அழகாய் அற்புதமாய் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் இதற்காக உழைத்த பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருள் தந்தை நேசமணி அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை சுரேஷ் அவர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், ஊர் பொறுப்பாளர்களுக்கும், இதற்காக உழைத்த, பொருள் உதவி செய்த, உடல் உழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும், இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் வெள்ளி விழா கொண்டாடுகிற குருக்கள் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் பாளையங்கோட்டை மறைமாவட்டத்திலே 25 ஆண்டுகள் குருத்துவ பணியாற்றுகிற குருக்களை அழைத்து அவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெருந்தன்மையான மேலான எண்ணத்தோடு எங்களை அழைத்த நேசத்திற்குரிய பங்கு தந்தை அருள் தந்தை நேசமணி அவர்களுக்கு வெள்ளி விழா கொண்டாடுகிற குருக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் நால்வருமே இந்த சிங்கம்பாறை பங்கோடு நீண்ட நெடிய உறவும் தொடர்பும் கொண்டவர்கள். அருள் தந்தை சின்னப்பன் இந்த பங்கை சார்ந்தவர். அவர் குழந்தையாக இருக்கிற போதே இந்த பங்கிலே உறவும் தொடர்பும் கொண்டவர். மற்ற மூவரும் நாங்கள் குரு மாணவர்களாக இருக்கிற காலத்திலிருந்தே இந்த பங்கோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். அதிலும் சிறப்பாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி நாங்கள் பாளையங்கோட்டையிலே குருவாக நமது ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டோம். 23ஆம் தேதி நாங்கள் எல்லாருமே அவரவர்கள் சொந்த ஊரிலே திருப்பலி நிறைவேற்றின. முதல் திருப்பலி. 2வது திருப்பலியை நானும் அருள் தந்தை சின்னப்பனும் நமது சிங்கம்பாறை திருத்தலத்திலே
இரண்டாம் நாளிலே இரண்டாவது திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றினோம். காரணம், தந்தை சின்னப்பன் இந்த பங்கின் மைந்தர் என்கிற முறையிலும், நான் இந்த பங்கிலே அருள் தந்தை அன்னசாமி அவர்களோடு குருப்பட்டத்திற்கு முன்பாக 6 மாதங்கள் திருத்தொண்டராக பயிற்சி பெற்றேன் என்ற ஒரு காரணத்திலும் இந்த எங்கள் ஊரிலே திருப்பல் நிறைவேற்றிய அடுத்த நாளிலேயே இங்கே திருப்பல் நிறைவேற்றிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது. நாங்கள் இந்த 4 பேரையும் எங்கள் 4 பேரையும் ஒன்றாக அழைத்து இந்த ஒரு நாளில் சிறப்பு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதை நினைத்து பார்க்கிற போது எங்களுக்கெல்லாம் பூரிப்பாக இருக்கிறது, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். மீண்டுமாய் நாங்கள் பங்கு தந்தை நேசமணி இன்னும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு நாளில் நாம் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு சில சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்வார்கள். அதுவும் தவக்காலத்திலே அதிகமாக மனமாற்றம் பற்றி சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் நினிவே நகர் மக்கள் எவ்வாறு மனம் மாறினார்கள் என்பது பற்றி வாசிக்க கேட்டோம். நினிவே நகர் மக்கள் மனம் மாறுவதற்கு முன்பாக கடவுள் யோனாவை எப்படி தயாரித்தார் என்றால், அவர் நினிவை நோக்கி போவதற்கு பதிலாய் எதிர் திசையிலே அவர் பயணம் செய்தார். 2ஆம் முறையாக அவருக்கு அழைப்பு கொடுத்து நீ நினிவே நகருக்கு போ என்று சொன்னார். அதற்கு முன்பாக யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே இருக்கிறார். இது அவருக்கு ஒரு இறை அனுபவத்தை கொடுத்த ஒரு நிகழ்வு. இது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? ஆண்டவர் இயேசு 3 நாட்கள் நிலத்திலே கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிகழ்வை சொல்லுகிறது. 3 நாட்கள் ஆண்டவர் இயேசு கல்லறையில் இருந்து 3 நாட்களுக்கு பிறகு உயிர்க்கின்ற அந்த அனுபவம், அந்த 3 நாட்கள் கல்லறையில் இருந்த அனுபவத்திற்கு பதிலாய் கிடைக்கிறது, உயிர்ப்பு அனுபவம். அந்த உயிர்ப்பு அனுபவத்தை பெற்றவர்தான் நமது பாதுகாவலர் தூய பவுல். தமஸ்கை நோக்கி செல்கிற போது ஆண்டவர் இயேசு அவரை தடுத்தாட்கொள்கிறார், ஆட்கொள்கிறார். ஆட்கொள்வது என்பது இறைவனால் மட்டும்தான் முடியும். ஆக தூய பவுல் இறைவனால் இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்படுகிற போது பவுலடியார் 3 நாள் பார்வையற்று இருக்கிறார். இந்த பார்வையற்று இருந்த அந்த 3 நாள் அவருக்கு ஒரு இறை அனுபவம். அனனியாவை சந்திக்கிறார், அவர் பார்வை பெறுகிறார். அதைத்தான் நாம் காட்சியாக பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார், அனனியாவை சந்திக்கிறார், பார்வை பெறுகிறார், புதிய பார்வை பெற்றுவிட்டார், புதிய மாற்றத்தை பெற்றுவிட்டார். அவரது வாழ்விலே எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்தார், திருமடல்கள் மூலமாக அவரது பணி மூலமாக எவ்வளவு காரியங்களை செய்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்ததுதான். அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த வாசகங்கள் அடிப்படையிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? 3 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, எங்கிருந்து வந்தோம்? 2ஆவதாக, எங்கே இருக்கிறோம்? 3ஆவதாக, எங்கே செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கிருந்து வந்தோம் என்பது நமது கடந்த காலம், எங்கே இருக்கிறோம் என்பது நமது நிகழ்காலம், எங்கே செல்ல வேண்டும் என்பது நமது எதிர்காலம். அப்படி என்றால் யாரெல்லாம் தனது கடந்த காலத்தை மறக்காமல் அதை நினைத்து பார்க்கிறார்களோ, கடந்து வந்த பாதையை யாரெல்லாம் நினைத்து பார்க்கிறார்களோ, அவர்கள்தான் எதிர்காலத்திலே எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை பெற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ்கிறார்கள். எனவே நாம் கடந்து வந்த பாதையை மறந்துவிடக்கூடாது. நாம் சிறு குழந்தையாக இருந்ததிலிருந்து இன்று வரை நாம் எதையெல்லாம் கடந்து வந்தோம், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், என்னென்ன வேதனைகளை எல்லாம் சந்தித்தோம், நமது வாழ்க்கையிலே என்னென்ன அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்த்து அதன் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார், நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி இருக்கிறார், அவரது அனுபவத்தை தந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் மறக்காமல் நினைத்து பார்த்து நமது எதிர்கால வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ள இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும்.
யோவானர் செய்தி 16வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்கிறார், எங்கிருந்து வந்தேன்? நான் தந்தையிடமிருந்து வந்தேன், தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், உலகிலிருந்து தந்தையிடம் செல்ல போகிறேன். ஆக எல்லாவற்றையும், கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக வைத்திருந்தார். அந்த தெளிவை பெற்றுக்கொண்டவர் தான் நமது பாதுகாவலர் தூய பவுல். அவரை போல நாமும் நமது வாழ்வில் கடந்த காலத்தை நாம் நினைத்து பார்த்து, எதிர்காலத்தை இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்து, நிகழ்காலத்திலே நன்றி உள்ளவர்களாய் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், நாம் மிக அற்புதமான வாழ்வு வாழ வேண்டுமென்றால் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் எப்போது நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ நமது வாழ்க்கையிலே தெளிவு பிறந்துவிடும். நம்பிக்கையின் நிலையிலே நாம் வாழ்கிற போது நமது வாழ்க்கையிலே சந்திக்கின்ற எல்லா காரியங்களிலும் தைரியமாய், துணிவாய், சோர்ந்து போகாமல் வாழ்வதற்கான வழி பிறக்கிறது. அதனால்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறார், என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். அன்பிற்குரியவர்களே, மாற்றத்திற்கான வழி இதுதான். நமது வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கான வழி இதுதான். நம்பிக்கை என்கின்ற கேடயத்தை எப்போதும் பிடித்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலே மாற்றம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நாம் நமது வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதையிலே ஒருவேளை கடந்த காலங்களில் நாம் பல மாற்றங்களை கண்டிருக்கலாம், ஒருவேளை இன்னும் காண வேண்டிய காரியங்கள் இருக்கலாம். அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நான் ஒரு பங்கிலே பணியாற்றுகிற போது ஒரு குடும்பம், அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பக்தியான ஆட்கள், திருப்பலிக்கு தவற மாட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் அம்மா அப்பா. நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, பொதுவா சொல்றேன், தாய் தகப்பன் நல்ல பக்தியானவங்களா இருந்தாங்கன்னா பிள்ளைங்க கோயில் பக்கமே தலை வச்சு படுங்க மாட்டாங்க. சில குடும்பத்துல அம்மாவும் அப்பாவும் கோயில்னு இருப்பாங்க, ஜபன் இருப்பாங்க, பூசன்னு வருவாங்க, பிள்ளைங்க கோயில் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அந்த பெற்றோருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகன் திருப்பலிக்கு வருவான், ஆனால் ஆலயத்தில் எங்க நுழைவாயில் பக்கத்தில் பைக்கில் உட்கார்ந்துக்கிடுவான். பைக்கில் உட்கார்ந்துட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு இருப்பான். அங்கேருந்து பார்க்கும்போது சாமியாருக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட யாரையும் என்ன செய்ய முடியாது, எதையும் சொல்ல முடியாது. பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட தாய் தப்பா ஒன்றும் சொல்ல முடியலை, எதுவும் கண்டிக்கவும் முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த பெற்றோருக்கு ரொம்ப வருத்தம், நம்ம மகன் கோயிலுக்குள்ளே வரமாட்டேக்கானே, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு பூசைக்கு வந்தாலும் பைக்கிலே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு நட்பு வட்டாரம், அவனுக்கு கூட்டணி அமைக்க 4 பேர் உண்டு, சாமியார் பிரசங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படியே போய் டீ குடிச்சிட்டு வருவானே, அப்படிலாம் தாய் தகப்பன் வருத்தப்படுறாங்க. ஒரு நாள் அந்த தாய் தகப்பன் அந்த பையனை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபாதர், என் பையனை பிளஸ் பண்ணுங்க ஃபாதர், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு, அப்போ அவன் தனியாக வந்தானே அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, ஏமா அந்த அம்மாவும் அப்பாவையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கோயிலில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நான் தம்பிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசினேன். தம்பி நல்லா இருக்கியாப்பா, ரொம்ப சந்தோஷம், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பூசைக்கு வந்துடுத, ஆனால் மனசில் பட்டதை சொல்கிறேன் தம்பி, நீ பைக்கிலே உட்காந்துக்கிட்டு அப்படி செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கியே, உன் கூட சேர்ந்து கூட 4 பேரும் அப்படி இருக்காங்களே, கொஞ்சம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதா? ஃபாதர், இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட ஒன்றும் சொல்ல தேவை கிடையாது, நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பூசைக்கு வருவேன், வராமல் போவேன். இன்னைக்கு கட்டாயப்படுத்தி எங்கள் அம்மா அப்பா பிறந்த நாளுக்கு பிளஸ்ஸிங் வாங்கணும்னு வந்திருக்காங்க, பிளஸ் பண்ணி அனுப்புங்க, இதுக்கு மேலே பேசாதீங்க. என்னத்தை சொல்ல? நான் பிறந்த நாள் வந்தால் வழக்கமாக யாராவது பிறந்த நாள் வந்தால் ஒரு ஜெபமாலை கொடுக்கறது உண்டு. தம்பி இந்த ஜெபமாலையை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா, நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு திருப்பி ஆண்ட கொடுத்துட்டான். இதுக்கு மேலே என்ன சொல்ற? சரி, அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, போயிட்டு வா தம்பின்னு அனுப்பி விட்டேன். பயன் இல்லை, சொல்லியும் பயன் இல்லையேன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். அடுத்த நாள் காலையில வாரான் வந்து, ஃபாதர் மன்னிச்சுக்கிடுங்க ஃபாதர், நைட்டு என்னால தூங்கவே முடியல ஃபாதர், அந்த ஜெபமாலையை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க ஃபாதர். மாற்றம் நடந்ததா இல்லையா? என்ன நடந்தது? எதுவுமே யாரும் ஒன்றும் சொல்லல. இறைவன் அவனை ஏதோ ஒரு விதத்திலே தொடுகிறார்.
அவன் இரவு முழுவதும் ஏதோ ஒரு மனதிலே ஒரு போராட்டம் அவனுக்குள் எழுந்திருக்கிறது. ஃபாதர் ஜெபமாலை கொடுத்தாரு, நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு திருப்பி உதறிட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவன் மனசு அப்பந்தான் யோசித்து பார்க்கிறான். அதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன், ஆலயத்திற்குள் திருப்பலிக்கு வருகிறான். இன்றைக்கும் அவன் மிகச்சிறந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எந்த வேளையிலும் தொடுவார். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் கடவுளை உதறி தள்ளினாலும் கூட கடவுள் நம்மை விடாமல் விரட்டி கொண்டே வருவார். அவருடைய பிள்ளைகள் நாம். அதனால் தான் தூய பவுலை தொட்ட ஆண்டவர் நம்மையும் தொடுவார். தூய பவுல் எந்த அளவுக்கு இயேசுவின் பெயரை சொன்னவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சென்றாரோ அந்த அளவுக்கு தலைகீழாக மாறினார். கிறிஸ்துவின் பெயரை யாரெல்லாம் சொன்னீர்களோ வெட்டி கொன்று விடுவேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று இனி எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்தார். எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறியது! வாழ்வது நான் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று கிறிஸ்துவாகவே மாற்றம் பெற்றார். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பான பெற்றோர்களே, உங்கள் குடும்பங்களில் கூட உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இப்படி இருந்தால் வருத்தப்படாதீர்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கடவுள் நிச்சயம் ஒரு நாள் தொடுவார். அவர்களுக்கான வாய்ப்புக்காக கடவுள் காத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நிச்சயம் அவர் தருவார். எனவே நீங்கள் மனம் வருந்திக் கொண்டோ, எனது பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, இப்படி பக்தி இல்லாமல் இருக்கிறார்களே, எடுத்தறிந்து பேசுகிறார்களே, மரியாதை செலுத்தவில்லையே என்றெல்லாம் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இயேசுவால் அவர்கள் தடுத்தாட்கொள்ளப்படும் வரை அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது ஒன்றுதான். எனவே ஆண்டவர் நம்மையும் தொடுவார், நமது குடும்ப உறுப்பினர்களையும் தொடுவார், நமக்கு தேவையான ஆசீரையும் தருவார், எல்லா நலன்களையும் அவர் தர வேண்டும் என்று தொடர்ந்து இத்திருப்பலியிலே வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை சிறப்பாய் வழிநடத்துவாராக. ஆமன். நாம் அனைவரும் எழுந்து நின்று இறைவனுடைய பாதத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்படவும், நற்செய்தி பணியில் சோர்வின்றி உழைக்கவும், அமைதியின் தூதுவர்களாய் திகழவும் தேவையான ஆற்றலை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுச்சியின் நாயகரே எம் இறைவா, இன்று தங்களின் 25 ஆண்டுகால பணி வாழ்வை நன்றியுடன் நிறைவு செய்து வெள்ளி விழா காணும் எம் பாளையங்கோட்டை மறைமாவட்ட வெள்ளி விழா கதாநாயகர்கள் அருட்பணி சகாய சின்னப்பர், அருட்பணி மரிய பிரான்சிஸ், அருட்பணி பாக்கிய செல்வன் மற்றும் அருட்பணி வியாகப்பராஜ் இவர்கள் நால்வரையும் உமது அருட்கரத்தால் ஆசீர்வதியும். கடந்த 25 ஆண்டுகளாக உம்முடைய திராட்சை தோட்டத்தில் அவர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்புள்ள பணிக்காகவும் நம்பிக்கையில் நிலைத்திருந்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவர்களின் இந்த மகிழ்வான நாளில் இவர்களை ஆசீர்வதித்து இன்னும் பல ஆண்டுகள் உமது சீடத்துவ பணியில் நிலைத்திருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் ஊற்றே எம் இறைவா, வெள்ளி விழா காணும் எம் அருட்தந்தையர்களின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான உடல் சுகம், உள்ளத்தில் அமைதி, வாழ்வில் மகிழ்ச்சி என அனைத்து ஆசிரையும் தந்தருளும். மேலும் இவர்கள் சார்ந்திருக்கும் பங்குத்தளம் இன்னும் அதிக ஆன்மீக வளர்ச்சியடையவும், இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உற்ற நண்பர்களாய் இருந்து வழிநடத்தவும், இதுபோல் என்றும் உம் திராட்சை தோட்டத்தில் ஒரு அங்கமாக பிறருடைய அர்ப்பண வாழ்வில் முன் உதாரணமாக மற்றும் உமது கருவியாக எந்நாளும் வாழ தேவையான அனைத்து ஆற்றலையும் தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, இந்த அருமையான நன்னாளிலே குத்தூரியல் அரங்கத்திற்காக திட்டமிட்டு உழைத்திட்ட எம் பாசமிகு பங்கு தந்தைக்காகவும் அவரோடு உடன் இணைந்து உழைத்திட்ட ஊர் பொறுப்பாளர்களுக்காகவும் மற்றும் கட்டுமான பணிக்கென்று
தன்னிடம் இருந்ததை முழு மனதோடு கொடுத்து உதவிய நன்கொடையாளர்கள் மற்றும் உழைத்திட்ட அனைத்து நல் உள்ளங்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே இறைவா அனைவருக்கும் தேவையான வரங்களையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்து முழு ஆற்றலோடு இன்னும் மிகுதியான உத்வேகத்தோடு உழைத்திட வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் நாயகனே எம் இறைவா, எம் சிங்கம்பாறை பங்கு இறைமக்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். எம் பங்கு மக்கள் அனைவரும் விசுவாசத்தில் வளர்ந்திட தேவையான ஆற்றலை தந்தருளும். மேலும் குடும்பங்களில் ஒற்றுமை, அமைதி மற்றும் மகிழ்ச்சியில் எந்நாளும் நிலைத்திருக்கவும், செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடையவும், இளையோர், இளம் பெண்கள், பள்ளி மாணவர்கள் என ஒவ்வொருவருக்கும் படிக்க தேவையான கல்வி ஞானமும், ஒழுக்கத்தில் சிறந்த மாணவர்களாகவும், தெய்வ பக்தியிலே சிறந்திட தேவையான ஆற்றலை தந்து அவர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்திட வேண்டுமாய் இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் பல்வேறு மன்றாட்டுக்களை வைத்திருக்கிறோம். நாங்கள் இறந்து கேட்கிற வரங்களையும் ஆசிரையும் நீர்தாமே எங்களுக்கு நிறைவேற்றி தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை போனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமன்னோ மாலையும் நானும் மகிழ் ஓராகமம். உள்ளம் உள்ளம் அது என்னாலும் முன்னில்லவே. உள்ளம் எந்தன் உள்ளம் அது நாடும் இல்லவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் மக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்கள் அனைவரையும் தூண்டுகின்ற காலம் இது. ஆகவே புனித வானக தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர்கள் அனைவரும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கினுடைய பாதுகாவலர் புனித சின்னப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அளிக்கிறேன். இதோ உம்முடைய பாதத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். இந்த தப காலத்தினுடைய பல்வேறு தவ முயற்சிகளை மேற்கொண்டு உம்முடைய மன்னிப்புக்காக, நீ தரக்கூடிய இரக்கத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற உன் பிள்ளைகளுடைய குற்றங்களை எல்லாம் நீர் மன்னித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிற அமைதியையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் எங்களுக்கு அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவா தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா தேவா தேவா. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா தேவா இந்த நாவிலாட பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா அருள் நேர்மையார் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடவே பொங்கியிடும் வல்லமை மனமாறு வாழ்க்கையிலும் இறையரசின் வைகரை தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரும் தா நான் எந்தன் வேலியாக என்னலம் கொண்டே நீ
பூமி எங்கும் வாழும் தென்றலாகினாய். இதன் வேலியாக என்னலம் கொண்டேன். நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகிறாய். உன் ஒளி காண காண உள்ளம் மலர வேண்டுமே. உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன் துளி காண காண உள்ளம் மலர வேண்டுமே. உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் பான் புகழை பாட வரம் தா. நான் சிறு கணமெறியும் ஒளித்துகளானே. நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானாய். திருகணமெறியும் ஒளித்துகளானே. நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானாய். உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே. தன் தலை தியாகம் ஏற்கும் தீப வாழ்வை போலவே. உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே. தன் தலை தியாகம் ஏற்கும் தீப வாழ்வை போலவே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. தேவா இந்த நாவிலாடு பாடலாகவா. தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. அருள் மேன்மையால் கோடி எங்கும் புன்னகை. உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனவாழ வாழ்ந்து எழும் இறையரசின் வைகரை. தேவா இந்த நாவிலாடு பாடலாகவா. தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை உடனடியாக நன்றி மன்றாட்டும். அதனைத் தொடர்ந்து வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய வெள்ளி விழா நாயகர்களுக்கு வாழ்த்து கூட்டமும் நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளும் ஒரு 8:30-35க்குள்ளாக முடிவடைந்துவிடும். எனவே அன்பு இறை மக்கள், திருப்பலி முடிந்ததும் அப்படியே அமரும்படியாக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.